இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது பாத்திரம், மண் பாத்திரங்கள், பொங்க பானையெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். அதை விற்கிற அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மண் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. மழையை கழிச்சுட்டு மண் வேணும்ல, மண் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்களா? யாரு? நாங்களா? கலெக்டர் செய்யலாம்ல. அது கலெக்டரா செய்வாரு. நீங்க போய் சொல்லுங்க. சொல்லி எத்தனை மட்டும் சொல்லணும். எத்தனை மண்ணள்ளி போட்டா மண் எடுக்க கூடாதுங்க. அப்படியா? கொண்டு தான் நாங்க செய்ய முடியும். மண்ணு விலைக்கு வாங்கணுமா? மண்ணு எடுத்தா வண்டி வாடகை இருக்கு, வண்டி வாடகை தான் கொடுக்க. மண்ணு எடுக்க விடணும்ல. எடுக்க விட மாட்டாங்களா? செம்மண் எடுக்க விட மாட்டாங்களா? களிமண் எடுக்க விட மாட்டாங்க. எந்த இடத்துல எடுப்பீங்க? புறம்போக்கு இடத்துல எடுப்பீங்க? குளத்துக்குள்ள. குளத்துக்குள்ளையா? ஓ, குளத்துக்குள்ள மண் எடுக்கிறதுனால எடுக்க விட மாட்டாங்களா? கோயிலுக்கு தான் கும்பத்தொட்டி வேணும். மண் தானே கும்பத்தொட்டி கொடுக்க முடியும். ஆமா, கோயிலுக்கு வேணும். உனக்கு செத்தவங்களுக்கு குவாலிட்டி கூட அதைக்க வேணும். ஆனந்தம் செய்ய முடியும். ஆமா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது உதவி செய்யணும்ல. அது ஒரே நேரத்தில் எல்லாரும் எடுக்கும்போது அது ரொம்ப பள்ளம், ஆற்றுக்குள்ள பள்ளம் போனா பள்ளம் கிடையாது. நீர்மேல எடுத்தா போதும். அப்படியா? அதை சொல்லுங்க நீங்க. செஞ்சு அப்படி எல்லா பக்கமும் செய்ய முடியும், எடுக்க முடியும். எப்படி எப்படி தங்க கூட கொண்டு போய் கும்பேர வைக்காங்களா, பித்தளை கூட கும்பேர வைக்காங்களா? எங்களுடைய பாத்திரம் தானே போகுது. கும்பேர உங்க பாத்திரம் தான் போகுது. அடுப்பு எடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஆதங்கப்படுறீங்க. அம்மா, அப்புறம் மண்ணு தான் நாங்க செய்ய முடியும். ஒருத்தருக்குமே மண்ணு கிடையாது இன்னைக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. சொல்லலப்பா, சொல்றீங்க. சரி, இது மூலம் யாராவது பார்த்து சொன்னா, இது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் செய்வீங்களா? வருஷம் பூராமா? இதான் தொழில், சாப்பாட்டுக்கு இதான் அது. சரி, எப்படி எப்படி இது எவ்வளவுமா? அம்மா, இது எவ்வளவு? சரி, இதுல தான் பொங்க வைப்பீங்களா? வருஷம் வச்சா இப்ப இது பகவானுக்கு வந்து மண்பானையில தான் வைக்கணுமா? ஆமா, அதனால நீங்க இப்ப வாங்கிட்டு போறீங்க. இப்ப 4 வருஷமா அதான் செய்தோம். அதுதான் சரிங்க. இந்த வருஷம் வாங்குற பானை அடுத்த வருஷம் வைக்க மாட்டீங்க, வைக்க கூடாது. பொங்கடுவாங்க. இங்கேயே பெரிய பெரிய பங்களாலையும் அதுதான் மண்பானை தான் வச்சு விடுறாங்க. பள்ளிக்கூடத்துல மண்பானை தான் வைக்க. ஆமா, அவங்க கலாச்சாரத்தை காமிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா ஒரு நாளைக்கு பொங்க வச்சுட்டு போயிருவாங்க. உங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போய் சொல்லணும். சரி சரி, நல்ல. மழை எல்லாம் எப்படி? வெள்ளக்கடை மண்ணும் போயிருக்கும்ல, அதனாலயே மண்ணும் கிடைச்சிருக்காதுல்ல. மண்ணு கிடைக்க என்ன பாடு, என்ன கஷ்டம் தெரியுமா? மழையில இதெல்லாம் என்னதுப்பா? பொங்கு கட்டி. பொங்கு 3 பக்கமும் வச்சு அது மேல பானை வைக்கிறது. சின்ன வச்சிருக்கோம்ல. சரி. ஓ ஓ, சரி 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 சரி. பொங்க கட்டி வச்சு ஏகப்பட்ட அடுப்பு திறக்கணும். பூரா தண்ணியில ஏகப்பட்ட போயிட்டு மிதந்து போயிட்டு அடுத்தால அடுப்பு கொஞ்சம் மணஞ்சு வச்சு பூரா நினைஞ்சு பூரா போச்சு. வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் பொங்க கட்டி வந்து 3 கட்டி 200 ரூபா. இல்ல எப்படி இருக்கு தொழில்? நல்லா இப்ப இன்னைக்கு கிடக்குது, இன்னும் கொஞ்சம் இன்னும் கிடக்கு பாருங்க. அதான் நாளைக்கு வருவாங்களா? நாளைக்கு வரவங்களா என்ன தெரியல. மண்ணா இருக்கு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. மண்ணா இருக்குன்னா? ஆமா, அது தண்ணி வந்து சவுதியா ஆயிட்டு பாத்தீங்களா? அதுல 1 2 கழுவுனது இந்த அடுப்பெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தண்ணியில போனது. அதெல்லாம் அழுக்கு பட்டு போய் வேண்டாம் வேண்டாம் செஞ்சு வச்சிருந்தது தண்ணி வெள்ளத்துல இதாகி அழுக்காயிருச்சு.
சுட்டு வச்சிருந்தது சுட்டு வச்சது அடுத்தல போட்டு சுட்டு பச்சையில வச்சது கரைஞ்சிருச்சு. 1 லட்சம் ஆகுது, அது போயிட்டு கரைஞ்சே போயிருக்கு. பச்சை மண்ணு கரைஞ்சு போயிடுச்சு. அது கரைஞ்சு போச்சு. இதுல 1 2 தப்பி வந்து தண்ணியில போனது பிடிச்சி அதான் கவுத்தி கழுவி போடுறோம். இதுதான் அடுப்பு. சரி, இந்த வருஷம் தான் அந்த மாதிரி ஆயிருக்கோம். இந்த வருஷம் தான் இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, எங்க இருக்கீங்க? இது காணிசாவரம் சீலப்பெரி போகுதுல. ஆமா, காணிசாவரம் இந்த சைடு. அப்படியா? சரி சரி, ஆத்தங்கரை ஓரத்துல தான். சரி, அதான் ஆத்தங்கரை ஓரம். அதனாலதான் உங்களுக்கு வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்து இல்லையா? ஏன் உங்களுக்கு வேற இடங்கள்ல இருக்க முடியாதா? இடம் கிடைக்கல. அடுப்பமா 3 கட்டி 200 ரூபா, 210 ரூபா சொல்லி 200 ரூபா கொடுப்போம். வாங்குங்க, கஷ்டப்படுறாங்க. கொண்டு போக முடியாது. சரி 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 சரி. இந்த வருஷம் நீங்க ஆத்த விட்டு இல்ல, மற்ற எல்லாரும் எத்தனையோ தொழில் செய்யறவங்க எங்களுக்கு வந்து வீடு வாசல் சொந்த வீடு அவங்களுக்கு 2-3 வீடு கீழே உங்களுக்கு சொந்த எங்க வீடுலாம் நிறைய அழிஞ்சி. இல்ல சொந்த வீடா? சொந்த வீடு தான் உளுந்துட்டு. ஏன் ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கீங்க? வீடு அந்த நாள்ல அப்படியே கட்டியிருக்காங்க. மண்ணு சோறு வச்சு கட்டியிருக்காங்க. இப்ப பூரா கீழே உளுந்து வெடிச்சு இருக்கு. சூப்பரா உளுந்து ஏகப்பட்ட பொருளும் நொறுங்கி. சரி, ஆக மன வருத்தத்தோட தான் வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க. வருத்தத்தோட தான் வந்திருக்கிறீங்க. ஒரு பொங்கல்ங்கிற ஒரு குதூகலம் இல்ல, கிடையாது வெள்ளத்தால. சரி சரி சரி, வருண பகவான் விளையாடிட்டாரு. நிவாரணம் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சா? எல்லாரும் மக்களுக்கும் கொடுத்தாங்களா? வீடை சீர் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்களா? கட்டி தராங்க. ஆத்த விட்டுட்டு நீங்க தள்ளி போய் கட்டி தர சொல்ல வேண்டியது தானே? சரி சரி சரி. நான் இந்த ஐயா தான் நிறைய வச்சிருக்காரு, செம்மையா வச்சிருக்காரு. அவர் அங்கிட்ட வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு, இங்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? நிறைய வச்சிருக்காரு ஐயா. சொல்லுங்க. சவுளி கடைக்கு போறது ஒண்ணுதான், சட்டிப்பானை கடைக்கு போறது ஒண்ணுதானா? பிடிக்காது. அது வந்து நிறைய இருந்தா எதை எடுக்கிறதுன்னு குழப்பம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க பேசணும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மழையால பாதிப்பு என்ன ஆச்சு? ஐயா பேசுற எனக்கு புரியவே மாட்டேங்குது. பொங்கல்லாம் வெளியே வைக்க மாட்டீங்களா? பானையில வைக்க மாட்டீங்களா? வைப்பீங்களா? பானை வாங்கல ஊருக்குல? அதிகமா சொல்லுங்கிறாங்களா? ஐயா ஐயா பானை ஐயா பானை டப்புன்னு போட்டா டப்புன்னு போயிருது இல்லையா? ஹீட்டு தாங்கும் இல்லையா? அதனால உங்களுக்கு சீக்கிரம் சலிக்காது. அவ்வளோதான். ஹீட்டு நின்றுக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஹீட்டு நின்றுட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை அமர்த்திட்டா கூட அது கொதிக்கும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லையா? செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும்.
கூட 2 வாங்கி போடுங்க, கூட 2 வாங்கி போடுங்க. இப்பெல்லாம் நான்ஸ்டிக்கே பெண் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நம்ம ஏன் சும்மா கிடக்குது? செய்யுங்க செய்யுங்கம்மா, இதுலயே செய்யுங்க. இல்ல இல்ல, ஹீட்டாக கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா ஹீட் நிற்கும். சீக்கிரமே சமையல் ஆகும், சீக்கிரமே சமையல் ஆகும். வாங்கி வீட்டுக்கு போகணும்னா கொடுத்தா அவங்க எடுத்து போட்டு எவனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அங்கே தான் போவாங்க. அந்த செடிக்கெல்லாம் வேலைப்பாடு அதிகம், இந்த செடி வேலைப்பாடு கம்மி. அது வந்து மோல்டு போட்டு கட்டி இன்னும் அடுப்புல தான் வைப்பீங்களா? கீழே கீழே வை, கீழே அடுப்புல வெளியே வைப்பீங்களா? வெளியில தான் வைப்பீங்க. அடுப்பு கூட ஒவ்வொரு வருஷமும் புதுசா வாங்கணுமா? அது விலை விசாரிக்கிறது. அடுப்பில் நல்லா நேரத்தில் 150 ரூபா 150 ரூபா வர மாட்டாங்க. அவன் அடுப்பு இருக்கா வேண்ட 100 ரூபா தடவை ரொம்ப சங்கடப்படுறாங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே வராதுங்க. பெரும் அடுப்பு வச்சிருக்கீங்க? எனக்கு அடுப்பு தான் இருக்கு நமக்கு. அப்படியா? அவர் உங்க இல்லையா? அவருக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? இல்லை அடுப்பு மட்டும் வச்சிருக்கீங்களா? அதை பானை சட்டியெல்லாம் வச்சா தானே சேர்த்து. அது இல்லை, நம்மளுக்கு செய்ய தெரியாது. ஓ, செய்ய தெரியாதா? ஆமா. அப்ப வாங்கி விக்கிறீங்களா? ஆமா, வாங்கி விக்கிறீங்க. வாங்கி விற்க கட்டுடி செய்ய தெரியும். ஓ சரி சரி சரி. சட்டி பானை தட்டு சட்டி பானை தட்ட தெரியாது. தெரியாது. சரி, வெள்ளத்துல ரொம்ப சேதமாயிட்டு. சரி. ஓ, எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க, வெள்ளத்துல சேதமாயிட்டு, வெள்ளத்துல சேதமாயிட்டு. எல்லாம் செஞ்சு வச்ச பொருள் பூரா அம்புடும் போயிடுச்சு, அதனால ரொம்ப கஷ்டம். செஞ்சு வச்சதெல்லாம் தண்ணியில போயிடுச்சு. தண்ணியில மிதந்தே போச்சா? மண்ணாயிட்டு. அப்ப சுடல சுடாம வச்சதுனால உங்களுக்கு மண்ணோட மண்ணா போச்சு. ஆமா, அதனால மண்ணோட மண்ணா போச்சு. தெரியல, ஆறு வெளியே நம்ம எல்லாரும் போட்டா பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தருமே கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அதை அவங்க பார்த்து மனசார அதை நடவடிக்கை எடுக்கணும். வெள்ளத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமா, அதை கொடுத்தாங்க. அப்ப இந்த விஷயம்லாம் சொல்லி இருப்பீங்கல்ல. சொன்னது சொல்லதான் செஞ்சோம். சொல்லியிருக்கோம். அப்ப வரும் விடிவு காலம் வரும் ஒரு நாளைக்கு. கஷ்டப்படவோ என்னைக்கு கஷ்டப்பட்டே இருக்க மாட்டாங்க. வரும் விடிவு காலம். ஒவ்வொன்னா சொந்த வீடு தானே. அங்க பாருங்க, வியாபாரத்தை பாருங்க, வியாபாரத்தை பாருங்க. கிடையாது அங்க. அதனால நிறைய பேர்த்த சொல்லி இருக்கு, தலையை ஆட்டிக்கிட்டே போயிருக்காங்க. சரி, போன வருஷம் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வார்த்தை எல்லாம் இல்லை. ஏன்னா அப்ப மழை இல்லை, நல்லா சந்தோஷமா வித்தாங்க. இந்த தடவை எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க, இதைத்தான் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள அரை வீடு தண்ணி. என்ன செய்ய முடியும்? ஏன் ஆத்தோரம் வீடு கட்டுறீங்க? நாங்க அந்த நாளையில இருந்து எங்க மாமா மாமியார் இருந்தாங்கல்ல, அப்படியே இருந்தாச்சு. நாங்க படிப்புலாம் கிடையாது. சொல்ல போனா இப்ப விட அப்ப மழை ஜாஸ்தியால இருந்திருக்கும். அந்த காலத்துல மாதிரி எல்லாம் இப்ப மழை பெய்யல. அப்படி வெள்ளமா வரல, வெள்ளம் வரல. ஏன்னா தண்ணி போறதுக்கு இடம் இருந்துச்சு. இப்ப போக இடம் இல்லாம நம்ம மறைச்சிட்டோம். நம்ம மேலதான் தப்பு. என்ன செய்ய சொல்லுங்க? இருக்க இடம் இல்லை, எனக்கும் தான் இருக்க இடம் இல்லை. ஆனா நான் என்ன செய்ய புரியல, ஏதோ போயிட்டு இருக்கு. சரி, அடுப்பு மட்டும் தானே அப்ப? சரி சரி. பேரு சிக்கியம்மா கான்சாபுரமா? சரி சரி சரி. கான்சாகிபுரம். கான்சாபுரம். சரி சரி சரி. கொஞ்சமா இருக்கு பாத்திரம். ஓ, பச்சையா கிடக்கா? ரொம்ப கஷ்டம். மழையால ரொம்ப இன்னைக்கு வெயில் அடிச்ச வெயில் 2 நாள் வெயில் அடிச்சா நல்லா இருக்கு. ஓ, இந்த வெயில் இப்ப அடிச்ச வெயில் ஒரு 2 நாள் முன்னாடி அடிச்சிருந்தா நல்லா. எல்லாம் பச்சை கிடக்கு, வீடு ஃபுல்லா பச்சையா இருக்கு. எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. மழை வந்து பார்த்தா பச்சையா தான் ஊர்ல கிடக்கு, வீட்டுல ஃபுல்லா பச்சையா கிடக்கு. 4 வண்டிக்கு பச்சை இருக்கு, 4 வண்டிக்கு பச்சை கிடக்கு வண்டிக்கு.
பச்சைன்னா மாவா இருக்கு. மாவா இருக்கு. சுட முடியாது. வெயில் அடிச்சா இந்த வெயில் ஒரு 2ஆம் ஒரு 9ஆம் 8ஆம் வெயில் அடிச்சா வச்சிருக்கலாம். இது இந்த வெயில் இன்னைக்கு நேரத்தை அடிச்சிருக்கோம். காய வச்சுட்டு தான் சுடணுமா? வெயிலுக்கு வெயில் அடிக்கணும். வெயில் அடிச்சு காய வச்சா தான் போடணும். ஓ சரி சரி. ஏன்னா பொதும்பிடும். தண்ணி ஊற்றினா அப்படி பொறுமிடும். ஆமாம் ஆமாம், வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதெல்லாம் இல்லை, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கா? பிள்ளைய விளையாடுறதுக்கு. தம்பி அடுப்பு வாங்க போறியா? வாங்க போறியாடா? அதென்னடா பாக்குறது, வாங்குங்கடா. ஆமா, சக்தி கிச்சன். சக்தி கிச்சன். ஆமா, வாங்குங்க. வாங்கி வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்கள விளையாட்டு பொங்கல் வைக்க சொல்லுங்க. துட்டு வேணுமா? துட்டு வேணுமா? ஏண்டா துட்டு வேணுமாங்கிறாங்க பாரு. எனக்கு அக்கா எல்லாரும் அதே ஒரு காரணம் தான் சொல்றாங்க. போன வருஷம் வந்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. போச்சு, செஞ்சதெல்லாம் வீணா போச்சு. வீணா போதெல்லாம் பொங்கல் விடும்போது வீட்டுல எல்லா பொருள் அப்படி கிடக்கு. ஒரு 2 ரூபா உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் கிடக்கு. வெளியே வரதான் எங்களுக்கு காசு கிடக்கும். மண்ணுக்கு என்ன செய்வீங்க? மண்ணுக்கு குளத்துல இருந்து எடுக்கணும். அதுக்கு எடுத்து குளத்துல இருந்து அரசாங்கம் அந்த குளத்துல மண் எடுக்கும்ல, அதை கேட்போம். டெய்லி கொடுத்து மண் எடுத்து எழுதி கொடுத்து தான் கேட்டீங்களா? அந்த அங்கே ஒரு அம்மா எடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்றாங்க. எடுக்க விட அவங்க கேட்கணும். அந்த குளத்துல கேட்டதான் எடுக்கணும். எடுத்துட்டு வர முடியாது. விலையா சும்மாவா? பைசா தான். பைசா தானா? சரி சரி. அது எப்படி வண்டியா? வண்டிக்கு இவ்வளவா? ஒரு வண்டிக்கு இவ்வளவு. ஒரு வண்டிக்கு 6000 1500 2000. ஏன் அம்மாடி. வக்கீல் முள் வக்கீல் ஒரு வக்கீல் 100 ரூபா வக்கீல். சூளை போடுறதுக்கு. ஆமா, அந்த முள்ளு எல்லாமே காசு தான். காசு தான். எதுவுமே இல்லாம இருக்கு. இது கேட்டாங்க இவ்வளவு காசு அப்படிங்க. இந்த 2 நாள்ல வித்தாதான் உண்டு. இல்லன்னா அடுத்த வருஷம் தான் பார்க்க வேண்டிய. உள்ள கிடக்கு பச்சை ஃபுல்லா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பச்சை கிடக்கு பச்சை வந்து குறைஞ்ச பார்த்தாமே அடுத்த வருஷம் பார்க்க முடியும். அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். யாரும் வாங்கவே மாட்டாங்க அந்த கட்டிலாம். இந்த இடத்துல பொங்கட்டி அது இந்த வருஷம் ஒத்த அப்படி இந்த இடத்துல இந்த கட்டி அடுத்த வருஷம் வச்சுக்கோ. ஆமா, ஏன்னா சீசனுக்கு தான் விற்கும். இந்த பொங்கல் கேஸா விற்கும், மத்தன விற்காது. அதையும் பார்க்க வேண்டியது. இப்போ பொதுவா மண் பாத்திரங்களை எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. அப்படி இருந்தும் நீங்க வந்து ரெகுலரா கடை போட்டா என்ன? கடை போட முடியாது இங்கனக்குள்ள இல்ல. பொதுவா ஒரு ரோட்ல ஒரு 4 சட்டி 10 சட்டிய வச்சுட்டு போட விட மாட்டாங்க. போட விட 10 நாள் போடுறது ஒரு ஆளுக்கு ஆட்டக்காரங்க ஆட்டக்காரங்க விட உள்ள அவங்க இடத்துல அங்க நிற்கிறது. அவங்களே 5 நாளுக்கு விட்டுருக்காங்க. நகை போட்டு அங்க எப்படி விடுவாங்க? விட மாட்டாங்க. அப்ப மத்த நேரத்துல என்ன தொழில்? மத்த நேரத்துல அப்ப இல்ல மனஞ்சி இதை பச்சை வீட்டுல வச்சிருப்போம். வீட்டுல வச்சிருப்போம். வியாபாரி நம்ம வச்சிருப்போம். கேரளாக்கு அந்த மாதிரி வியாபாரி கேட்டா கொடுப்போம். ஓ சரி சரி. இது வந்து விக்கிய காட்டி மனஞ்சி வச்சு சரக்கு உள்ள மாட்டிக்கிட்டு மலையாள சரக்கு இஷ்டம் போல வந்துடும். அப்போ ஒரு வருஷம் விற்கிறத வச்சு நீங்க இது பண்ணிடுவீங்களா? ஒரு 2 நாள் வியாபாரத்திலேயே? இல்ல ஒரு வருஷத்துக்கு இது வியாபாரத்துக்கு 6 மாசம் மட்டும் தான் போடுவோம். 6 மாசம் மட்டும் வியாபாரம் வந்து வியாபாரி கொடுத்துருவோம். வியாபாரி கொடுத்துருவீங்க. ஆமா, அந்த கடை போட்டிருக்காங்கல்ல, நாங்க தான் கொடுப்போம். சரி சரி. பஜார்ல கடை போடுறவங்களுக்கு அது வந்து மொத்தமா வாங்கிட்டு போய் கொஞ்சம் குறைச்சி மொத்தமா வியாபார ரேட்டு போய் வாங்கிடுவாங்க. சரி, விற்க வரதுக்கு நாங்க தான் 6 மாசம் சேர்த்து வச்சு வச்சுட்டா முள்ள மாட்டிக்கும். சரி 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 சரி. அந்த விலை கேட்குறான். இது வீடெல்லாம் எப்படி இருக்கு? வீடெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. மண்ணு தான் வச்சு இதெல்லாம் மலையில மண்ணு தான் மண்ணெல்லாம் அடிச்சு. சரி சரி. தொழிலோட இதுதான் போச்சு. தொழில் தான் போச்சு. தொழில் தான் போச்சு. உங்க பேரு? ஆறுமுகம். சரி தம்பி, இதுல விட்டது நீங்க எதுலையாவது பிடிக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். இங்க பாரு, எல்லாரும் அக்கா தங்கச்சி தான். உன்னைய விட சின்ன பிள்ளை வீட்டு பக்கத்துல இருந்தா ஒரு பொங்கல் பரிசுன்னு கொடு. இப்பவே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பெரிய ஆளான பிறகு நீ கல்யாணம் ஆகி போன தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ கொண்டு போய் கொடுக்குற ஞாபகம் இருக்கும். என்ன சரி. ஆமா, இதுல ஏதாவது வாங்கி ஆமா அவங்கிட்ட 3 பேர் சேர்ந்து வாங்கி 3 பேருமே கொண்டு போய் கொடுங்க. இந்த ஒருத்தன் ஒதுங்கிட்டானே, ஏண்டா
நான் என் தங்கச்சி சாயங்காலம் வருவேன். இது என்ன இது மண் தண்ணி வச்சுக்கலாமா? மண் இது தண்ணி தண்ணி இதில் தான்டா வைக்கணும். தண்ணி இதில் தான் தண்ணியே வைக்கணும். வாங்கிடுறியா? வாங்கி கொண்டு போய் கொடு. அடுப்பு மட்டும் வாங்கி பிரயோஜனம் இல்லை, ரெண்டும் வாங்க. இல்லைன்னா பானை மட்டுமாவது வாங்கு. வெண்ணி சுட வச்சுக்கலாம். ஆ ஓ அப்படியா? வெண்ணி சுட வைக்க போறியா? சரி. எல்லா பானையும் நல்ல பானை தான், நல்லதான் இருக்கு. கொண்டு போய் ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சு அது அப்புறம் கீழே ஊற்றிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. சரியா? சரி. பானை பாருங்க, எவ்வளோ பெரிய பானை. நல்ல பெரிய கிராமத்து வீட்டுக்கு மருமகளாக போய் யாராவது போயிருந்தாங்கன்னா அங்கே இப்படி வைப்பாங்க. இவ்வளோ பெரிய பானை. அடுப்பே சைஸாக இருக்குது பாருங்க. இவ்வளோ தண்டி பானை வச்சாக்க தாங்கணும் இல்லையா? எல்லாம் பாவம் மழையில் அடிபட்டு நொந்து போயிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பேசவும் சங்கடமாக இருக்கு. ஓலை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய டவுனில் ஓலை வெளியில் பொங்கல் வைக்கிறதுக்கு ஓலை, அடுப்பு, பொங்கல் பானை, கரும்பு கட்டு, கலர் பொடி, எல்லாரும் கஷ்டத்தை சொல்லி புலம்புறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இனி வருஷமாவது இந்த பொடிகளை மாதிரி எல்லோருக்கும் வாழ்க்கை வண்ணமயமாக நல்லபடியாக இருக்கட்டும். ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.